37 வயது பெண் கொலை, அந்த உண்மையை மறைத்ததால் கொன்று விட்டேன் என வடமாநில இளைஞர் ஒருவர் ஒரு வாக்குமூலத்தை கொடுத்து அதிர்ச்சியை அடைய வச்சிருக்காங்க. என்ன நடந்துச்சு வாங்க பார்க்கலாம். நமது சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகள் பதிவேற்றம் பண்ணிட்டு வரும். நீங்களும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து சேரும். விருதாச்சலம் மாவட்டத்தை சேர்ந்தவர் சரஸ்வதி. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா 38 வயதாகுது. இவர் கடந்த 16 ஆண்டுகளுக்கு முன்னாடி இலங்கையை சேர்ந்த கணேசமூர்த்தி என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டிருக்காங்க. இவர்களுக்கு 2 மகன்களும் இருக்காங்க. மேலும் சரஸ்வதி கடந்த 1.5 மாதங்களுக்கு முன்பு சென்னை கொளத்தூரில் வீடு வாடகைக்கு எடுத்து தன் 2 பிள்ளைகளுடன் வசித்து வந்திருக்காங்க. கணவர் கணேசமூர்த்தி கும்மிடிப்பூண்டி பகுதியில் உள்ள இலங்கை அகதிகள் முகாமில் வசித்து வராரு. பிள்ளைகள் இருவரும் கொளத்தூரில் உள்ள தனியார் பள்ளியில் படித்து வரும் நிலையில ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சரஸ்வதி தன் பிள்ளைகளுடன் கும்மிடிப்பூண்டி சென்று கணவருடன் இருந்துவிட்டு வருவதை வழக்கமாகவும் வச்சிருக்காங்க. கடந்த 18ஆம் தேதி பிள்ளைகளுடன் கணவரை பார்க்க சென்ற சரஸ்வதி அவர்களை விட்டு இரவு கொளத்தூரில் உள்ள வீட்டிற்கு வந்திருக்காங்க. மறுநாள் கணேசமூர்த்தி தன் மனைவி சரஸ்வதியை செல்போனில் தொடர்பு கொள்ள முயன்றிருக்காங்க. ஆனால் பாத்தீங்கன்னா அவரது மொபைல் போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்திருக்கு. இதனை பெரிதாக எடுத்துக்கொள்ளாத கணேசமூர்த்தி மீண்டும் மனைவி சரஸ்வதியை செல்போனில் தொடர்பு கொள்ள முயற்சித்திருக்காங்க. ஆனால் அவர் போனை எடுக்காததால சந்தேகம் அடைந்து தன் நண்பர்களான துரைராஜ், தேவசகாயம் ஆகியோரிடம் தகவலை கூறி வீட்டிற்கு சென்று மனைவி பார்த்துவிட்டு வருமாறு தெரிவிச்சிருக்காரு. சரஸ்வதி வசிக்கும் வீட்டின் முதல் தளத்தில் வசித்து வரும் முனுசாமி என்பவர் சரஸ்வதி வீட்டுல துர்நாற்றம் வீசியதாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. அந்த தகவலின் பேரில் கொளத்தூர் போலீசார் விரைந்து வந்து பார்த்தபோது கதவு சாத்திய நிலையில் இருப்பதை கண்டு உள்ளே சென்றும் பார்த்திருக்காங்க. அப்போது பாத்தீங்கன்னா சரஸ்வதியின் உடல் அழுகிய நிலையில் குடல் வெளியே வந்தவாறு இறந்து கிடப்பதை பார்த்து உடனே அவரது உடலை கைப்பற்றிவிட்டு பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. பின்னர் இது குறித்து சரஸ்வதி கணவருக்கு போலீசார் தகவல் தெரிவித்ததுடன் சரஸ்வதி இறப்பு குறித்து சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்திருக்காங்க. முதற்கட்ட விசாரணையில பாத்தீங்கன்னா சரஸ்வதி பயன்படுத்தி வந்த 2 சக்கர வாகனம், அவர் அணிந்திருந்த அரை சவரன் தங்க மோதிரம் மற்றும் செல்போன் திருடு போனது தெரிய வந்திருக்கு. மேலும் சரஸ்வதி புகைப்பிடித்தல், மது அருந்துதல் உள்ளிட்ட அனைத்து விதமான போதை பழக்கத்திற்கும் அடிமையானதும் கடந்த 1.5 மாதங்களுக்கு முன்பு உயிரிழந்த சரஸ்வதியை பாலியல் தொழிலில் ஈடுபட்டதாக விபச்சார தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்ததும் பின்னர் அவர் சில நாட்களுக்கு பிறகு ஜாமீனில் வெளியே வந்ததும் விசாரணையில தெரிய வந்திருக்கு. இதனையடுத்து போலீசார் சரஸ்வதி எப்படி இருந்தார், அவரது பைக், மோதிரம், செல்போன் ஆகியவை காணாமல் போகியுள்ளதால் அவரை ஏறேனும் கொலை செய்து பொருட்களை திருடி சென்றார்களா என்ற கோணத்தில் விசாரணையும் நடத்தியிருக்காங்க. விசாரணையில பாத்தீங்கன்னா கொலை செய்த கான்பூரை சேர்ந்த மெய்தீன் அன்சாரியை போலீசார் கைது செய்திருக்காங்க. அதன் பிறகு அவரிடம் நடத்திய விசாரணையில மெய்தீன் கூறிய விஷயங்கள் போலீசாருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. கைதான மெய்தீன் தன்னுடைய வாக்குமூலத்துல, நான் உண்மையாக சரஸ்வதியை காதலித்தேன், ஆனால் அவர் என்னை ஏமாற்றி விட்டார், அதனால் கோபமடைந்து மது போதையில் அடித்தேன், அடி தாங்க முடியாமல் அவர் உயிரிழந்து விட்டார் என்றும் கூறியதாக போலீசார் தரப்புல தெரிவிச்சிருக்காங்க. மேலும் சரஸ்வதி திருமணத்தை மறைத்து தனது கணவரை அண்ணன் என கூறி என்னை காதலித்து வந்தார், இருவரும் ஒன்றாக இருப்பதாகவும் கொளத்தூர் பகுதியில வீடு எடுத்து தனி குடித்தனம் நடத்தி வந்தோம், சம்பவத்தன்று இருவரும் அதிக அளவில் மதுபானம் அருந்திய நிலையில சரஸ்வதிக்கு செல்போன் அழைப்பு வந்தது, அது குறித்து கேட்டபோது வாக்குவாதம் ஏற்பட்டது, வாக்குவாதம் முற்றவே சரஸ்வதி தாக்கியதில் அவர் உயிரிழந்து விட்டார். மாதம் 25,000 சம்பளம் வாங்கி குடும்பத்தினருக்கு கூட அனுப்பாமல் அதனை சரஸ்வதிக்காக செலவு செய்தேன். நான் தாக்கியதில் சரஸ்வதி மூச்சு பேச்சு இல்லாமல் இருந்ததால் செல்போனையும் 2 சக்கர வாகனத்தையும் எடுத்துக்கொண்டு தப்பிவிட்டேன். அவர் பாலியல் தொழிலாளி என்பதோ அல்லது திருமணம் ஆனதோ எனக்கு எதுவும் தெரியாது, ஏமாற்றியதால ஆத்திரத்தில் கொலை செய்து விட்டேன் எனவும் போலீசார் விசாரணையில அவர் தெரிவிச்சிருக்காரு. மேலும் இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா அந்த பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பயனுள்ளதாக இருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.